டிஎஸ்எஸ் மணி இதில் அவர் சொல்கிறது இருக்கு இல்லையா, ஒரு திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது, அரசின் மீதான அதிருப்தியும் இதில் முக்கியமான ஃபேக்டராக இருக்குது இல்லையா. உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து பயப்பட வேண்டிய இடத்துல தான் திமுக இருக்குதா இப்போது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் உருவாகிருக்குதா? இல்லை, அதாவது ஐயா ஒன்று சொன்னாங்க, அதை தொடர்ந்து விஷயங்களை பார்க்கலான்னா, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர், புதிய மாநில செயலாளர் பே. சண்முகம் கூறியதான விஜய் கட்சியும் அனைத்து இந்திய அதிமுகவும் சேர்ந்தால் ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கும் நம்ம கூட்டணிக்கு என்பதை உள்ளே சொல்ல வேண்டியதே வெளியே சொல்லிவிட்டார்னு கூட வச்சுக்கலாம். அப்படி ஒன்று இருக்கும் பொழுது பாஜகவுடன் அதிமுக சேர்ந்ததுக்கான பயப்படல. விஜய் கட்சியான வெற்றி கழகத்துடன் அதிமுக சேரும் பொழுது தான் அதற்கு பலம் என்பதாக கருதுகிறாங்க என்பது தான் அந்த கருத்து. ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறேன் நான் அதில் ஐயா சொன்னதுக்கும் ஒரு மாற்று கருத்து சொல்லணும். பூஷ்வா அரசாங்கம் சொன்னார் பே. சண்முகம். மார்க்சிஸ்ட் கட்சியில், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதுமே மற்ற கட்சிகளை, அந்த பெரிய கட்சிகளை பூஷ்வா கட்சிகள்னு சொல்வது தான் உள்ளுக்குள்ள யதார்த்தமான. பூஷ்வா அரசாங்கம் சொல்வதும் எப்பொழுதும் உள்ளது தான். என்ன ப்ராலிட்டேரியன் அரசாங்கமாக அது பூஷ்வா அரசாங்கம் தான். அப்போ இவர்கள் ஆட்சியில் வந்தாலும் அது பூஷ்வா அரசாங்கம் தான். அது அதில் ஒன்றும் புதியதாக தாக்கி சொன்னதாக நான் புரிஞ்சுக்கல. வழக்கமாக அவர்களுக்குள்ள பூஷ்வா கட்சி கூட கூட்டணி போனாலே இப்படி தானேங்க அப்படின்னு பேசிக்கிடுறது அவர்களுக்குள்ள இடதுசாரி தோழர்களுக்குள்ள உள்ள. இல்லை, ஆனால் மதுரையில் நடந்த மாநாட்டில் கேபியே சொல்கிறாரு இது ஒரு சர்வாதிகார ஆட்சி மாதிரி நடக்குது. கேபி சொன்ன ஒரு வரியை ஒரு மாநாட்டில் என்ன காரணத்திற்கு என்று தெரியாமல் நீங்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் மேற்கோள் காட்ட வேண்டாம். என்ன காரணம்? ஏன் கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அதை சொல்லணும்? எதுக்குங்க இப்போ கட்சிக்குள்ளே உள்ள விஷயத்தெல்லாம் வெளியே சொல்கிறீங்க? என்னையா மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளே உள்ளதை கேபி ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு சார்பாக இருக்கிறாரு, அறிவாலயத்துக்கு நெருக்கமாக இருக்கிறாரு என்ற கருத்து உள்ளே வந்திருக்கு. அதனால் எல்லோரும் சேர்ந்து பே. சண்முகத்தை கொண்டு வந்தாங்க. இல்லை மீண்டும் தேர்தலில் தான் வரணுங்கிறதுக்காக உள்ள டைரக்ஷன் கிடச்சிச்சு. அதற்காக அவர் கொஞ்சம் தாக்கி சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும்னு சொன்னார். அப்படிலாம் என்ன வாயை நோண்டி சொல்ல வைக்கிறீங்களா? நான் சொல்ல மாட்டேன், விடுங்க, அது இருக்கட்டும். ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த பாஜக அதிமுக கூட்டணியால் திமுக அச்சப்படுகிறது என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கே வந்தாலும் திமுக அவசியமே இல்லை. பாஜகவுடன் அதிமுக இருக்கும் பொழுது அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை. இதை நாம் சொன்னால் பாஜகவை பற்றி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வேர் பிடிக்கக்கூட இடமில்லை என்பதாகவும், பாஜகவுடன் சேர்ந்தாங்கன்னா ஏதோ ஒன்று கூட சேர்ந்த ஏதோ ஒன்று செய்வாங்களேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிமுகவுக்கு சறுக்கலாக இருக்கும் என்பது போன்ற கருத்தை சொல்வதாக ஆகும். ஆனால் அண்ணாமலை பாஜக சொல்வது வேறு, நயினார் நாகேந்திரன் பாஜக சொல்வது வேறு என்ற யதார்த்தத்தில் நயினார் நாகேந்திரனே சொன்னதாக 2 நாள் முன்னால் என்ன வருது, ஒரு தொண்டர் சொன்னார், பாஜக சார்பாக போய் வீடுகளில் பேசினா, தம்பிங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு சாப்பாடு கூட போடுறோம், ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்க என்பதை வெளியே சொல்கிறார். அவருடைய ஊழியர் கூட்டத்திலையா அதில் சொல்கிறார். அந்த அளவுக்கு நல்ல பெயர் உள்ள நொட்டோரியஸ் பாப்புலாரிட்டி என்பதாக வாங்கிய ஒரு பாஜகவுடன் அதிமுக சேர்வதனால திமுக அச்சப்பட வேண்டுமா என்பது நமக்கு தெரியல. 2 புள்ளி அங்கே வருது இல்லையா. ஒன்று, பாஜக அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறப்போ 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக மீது கடுமையான அதிருப்தி இருக்கிறப்பவே 70க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்குது. அப்படின்றப்போ இன்னைக்கு திமுக கூட்டணி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி மேலும் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்காது இல்லையா? இதெல்லாம் யூக கணக்குங்க, சரிங்களா? தவிர இவங்களை கண்டு அவங்க பயப்படுறாங்களா, அவங்களை கண்டு இவங்க பயப்படுறாங்களா, அதுவும் யூக கணக்குங்க. இதெல்லாம் இந்த அரசியல் கருத்தாளர்கள் மத்தியில் உள்ள உலாவக்கூடிய செய்திகள். பறந்துபட்ட மக்கள் இருக்காங்களா, வாக்குச்சாவடிக்கு போகிறவன், அவங்க செவி மடுக்கவே இல்லைங்க. அவன் வேறு ஏதோ காரணத்திற்காக வாக்களிக்க போகிறான், யாருக்கோ வாக்களிக்க போகிறான்னு வைங்க. அதில் கட்சிகளுக்கான வாக்குகள் திமுகவுக்கு அதிமுகவிற்கு 20லிருந்து 23 விழுக்காடு வரை இருக்கிறதுன்னு மாறி மாறி சொல்வதில் அது போட்டுருவாங்க கண்டிப்பாக. இது தவிர சிறிய கட்சிகளுக்கு வெவ்வேறு காரணங்கள்னால உள்ள ஓட்டு போக்கு என்பதாகவும் வரும். பொதுவான வாக்காளர்கள், எந்த கட்சியும் சார்பற்ற வாக்காளர்கள் என்பது தான் குறி. அவர்கள் எங்கு போடுகிறார்கள் என்பதை வைத்துத்தான் அச்சப்படுவதா இல்லையா என்பது. அப்படி பார்க்கும் பொழுது பே. சண்முகம் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் தான் எனக்கு இணக்கம் இருக்குது.
என்னன்னா விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் இணையும் பொழுது அதை கண்டு ஒரு பெரிய சவாலாக இருக்கும் என்று திமுக கூட்டணிக்கு உள்ளிருந்து சொல்லலாம். வெளியில் இருந்து அந்த திமுக காரங்கள்ட்ட உள்ள கேட்கும் பொழுது வீழ்ந்துவிடும் என்ற அளவுக்கு, மாற்றம் வந்துவிடும் என்ற அளவுக்கு அது சொல்லப்படுது. அதனால பாஜகவை சொல்லவில்லை. இப்போ இயல்பாகவே நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக பொலிட்டீஷியன் அரசியல் தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு சில பார்வை இருக்கும் இல்லையா? அப்போ இபிஎஸ் எந்த அடிப்படையில் சொல்றாரு அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இல்லை, அதாவது இபிஎஸ் வந்து எதிர்க்கட்சி தலைவர். இப்பொழுது ரோட் ஷோ சொல்லித்தாங்கணும். சரியா சொல்லிட்டீங்க. அதாவது தமிழகத்தை மீட்போம் என்பதாக ஒரு முழக்கத்தை வைத்து இறங்கி செய்கிறார். அவர் பேசுவதில் திமுக பயந்துட்டு போகுது. எனக்கு ஓட்டு வருமா அவனுக்கு ஓட்டு வருமானு பேச வேண்டியவர், இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு பேச வேண்டியவர் பயப்படுறாருன்னு பேசுகிறாரு. இன்றைக்கி மாலை ஏட்டில் நயனா நாயந்திரன் சொல்கிறாரு, என்ன திமுக வந்து பாஜக அதிமுகவை கண்டு பயப்படுகிறது. நயனா நாயந்திரன் சொல்லலாம், சொல்லித்தான் ஆகணும். அவர்களுடைய கட்சி இங்கே இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அறிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் இபிஎஸ் வந்த அந்த ரோட் ஷோவில் சில விஷயங்கள் தான் வந்து தாக்கம் செலுத்தக்கூடியது. ஒரு இடத்துல அது வந்து விக்கிரவாண்டி நினைக்கிறேன், விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி வரும்பொழுது மக்களை பார்த்து கேட்குறாரு, வந்தவங்கெல்லாம் பாருங்கள் எல்லா கட்சி கூட்டணிக்கும் கட்சி பெரிய தலைவர்களுக்கும் கூட்டம் கூட்டு வர்றதெல்லாம் இந்த 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய மக்கள் தான். என்ன 100 நாள் வேலைக்கு அளவுக்கு கிடைக்கலனாலும் ஏதோ கொடுத்தீங்கன்னா 100 நாள் வேலை இல்லாத நாள் வர முடியும் உங்கள் கூட்டத்துக்கு, அப்படி வந்தவங்க தான். அப்போ இவர் கேட்குறாரு, 100 நாள் வேலையை 150 நாள் வேலை என்பதாக கொண்டு வருவோம் என்று ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ஆமான்னாங்க. அந்த மக்கள்கிட்ட கேட்காரு ஜெயலலிதா பாணியில், கொண்டு வந்தாரா? இல்லை இல்லை. உங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்குதா? 100 நாள் வேலை இல்லை இல்லை. 50 நாள் வேலை தானே கிடைக்குதா? ஆமாம் ஆமாம். இன்னும் சத்தமாக சொல்லுங்கள். இது வந்து இம்பேக்ட். அந்த மக்கள் எப்படி கொண்டு வரப்பட்டாலும் அந்த கூட்டத்துக்கு இது வந்து அங்கே ஒரு தாக்கம் செலுத்தும். அந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் சிவி சண்முகத்தின் மூலமாக சொல்லப்படுது, தண்ணி வரி கட்டினா தான் 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்குறாங்க இங்கே அப்படின்ற ஒரு விமர்சனம், அந்த இம்பாக்டும் வருது இல்லையா? இது எல்லாமே திமுகவுக்கு அதிருப்தி அலை. இதெல்லாம் திமுகவுக்கு எதிராக போகும். இது அதிமுகவினுடைய பரப்புரையில் ஒரு பெரிய கட்சி அதிமுகவும் அதனுடைய பரப்புரையில் வரக்கூடிய தாக்கங்களில் திமுக காட்சம் வந்துச்சுன்னு சொன்னால் அது வேறு கதை. இப்போ ஐயா சொன்னதில் இன்னொன்று கூட வெற்றி கழகம் வந்து அதெல்லாம் உடச்சி விட்டாங்க, இது கூட தெரியாதாங்கிற விஷயம். எந்த கட்சி பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ ஒரு பெரிய அளவுக்கு அணிதிரளல் பண்ணும் பொழுது எந்த பொது சொத்தை உடைக்கலை, இதுதான் வந்து பொதுவாக. ஆனால் இப்போ எல்லோரும் விழுந்தடிச்சுக்கிட்டு விஜய் கட்சி எந்திரிச்சு வருத தாங்க முடியலையே என்று சொல்லி போட்டு என்ன அதன் மீது தாக்குவதற்கு பாயிண்ட் கண்டுபிடிச்சு சொல்லுவது என்பது போலத்தான் தோற்றமளிக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் கேட்ட கேள்வியான அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறதா திமுக என்றால் என்ன, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகத்தான் வேணுமானா பாஜகவிடம் அதிமுக போட்டு கொடுத்து அமலாக்கத்துறையில் யார் யார் மீதும் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் ஒன்றிய அரசிலிருந்து என்பதற்காக அஞ்சுகிறதா என்று கேட்டால், ஓ அந்த கூட்டை சொல்கிறீங்களா என்பதாக பார்க்க முடியும். அதுக்கு கூட்டு கூட தேவையில்லைங்க. நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் ஆளுநர்கிட்ட போய் ஸ்டாலினும் துரைமுருகனும் மனு கொடுக்குறாங்க ஊழல்னு சொல்லி எடப்பாடி எடுத்து, அப்பொழுது வெளியே வந்தோடனே துரைமுருகன் சொல்கிறாரு, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டோம், போக வேண்டிய இடத்துக்கு போயிடும், நடவடிக்கை தானே வந்துடும். எதிர்க்கட்சி பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் அதிமுக மீது நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்க்கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்கிறாரு. அதனால் இந்த மாதிரி போட்டு கொடுக்கறது அதுக்கப்புறம் பிடிக்கிறது என்பது திமுகக்குள்ளே என்ன நடந்துச்சு, நேரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ரெய்டு வந்துச்சுன்னு சொன்னால் செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்தாருன்னு ஒரு திமுக ஆதரவு ஏட்டில் வருது. இல்லை செந்தில் பாலாஜிக்கு போட்டு கொடுத்தா நேரு குடும்பம் போட்டு கொடுத்தாரு. உள்ளுக்கு இது மாதிரி நிறைய இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். துரைமுருகன் வீட்டில் புள்ளியோரத்தோடு பிடிச்சாங்க, புள்ளியோரம் யாரோ சொன்னதுனால தானே உள்ளுக்கு இந்த ஒவ்வொரு மூட்டையிலையும் இந்தென்ன வார்டுக்கான பணம் இருக்குன்னு, அப்போ உள்ளுக்கே இன்னும் ஆள் போட்டு கொடுத்தாங்க. இப்படிலாம் கூட நிறைய வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த செய்திகளெல்லாம் பெரும்பான்மை வாக்காளர்களை பெருசாக தாக்கம் செலுத்தி வாக்குகளாக ஏதோ ஒரு பக்கம் போவதற்கானது அல்ல. பெரும்பான்மை வாக்காளர்கள் ஆட்சியில் உள்ளவர்களை ஆட்சி மாற்ற வேண்டுமா, ஆட்சியில் இருக்கும் பொழுது நன்மை பல செய்கிறார்கள் அதை பயன்படுத்தி, அதனால் இவர்களே இருக்கட்டும் என்ற சிந்தனைக்கு போகணுமா என்பதுதான். இந்த இடத்துல நீங்கள் வந்து தாவேகா எழுந்து வரும் பொழுது அதை பார்த்து ஒரு அச்சம் இருக்குன்ற ஒரு பார்வை இருக்குதா? எல்லோருக்கும் இருக்குது என்பதுதான் என் புரிதல். ஏன்னா எல்லா கட்சியும் ஒத்துக்கிறாங்க, எல்லா கட்சிக்காரங்களையும் நானும் பழகிறேன், தினசரி பேசுகிறேன், அவர் எல்லாரும் என்ன ஒத்துக்கிடுறாங்கன்னு சொன்னால்,
இளைஞர்கள் முழுக்க தாவேக்காக்கு தான் போகிறாங்க என்பதை மட்டும் ஒத்துக்கிறாங்க. அது மாபெரும் அளவுக்கு எண்ணிக்கையா, எத்தனை விழுக்காடு வரும், அது வாக்குகளாக மாறுமா, 20 விழுக்காடு இருக்கிறது என்று சொல்கிறாரே இளைஞர்களுக்கு, அதில் 1/3 பங்கு வாக்காக மாறும் என்று கருதுகிறார்களே என்ற விஷயமெல்லாம் நான் போல. ஆனால் போகிறார்கள் எல்லோரும் அங்கே விஜயை நோக்கி என்பதை எல்லோரும் மறுக்கிறதில்லை என்பதுதான் யதார்த்தத்தில். பேசலாம்.